நண்பர்களே வணக்கம். இன்று நாம் சாமைக்கக்கூடிய இந்த 7 முக்கிய விதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அப்பாவித்தனத்தை விட்டுவிட்டு புத்திசாலியாக மாற இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டும் நண்பர்களே. ஓகே, நம்ம ஒவ்வொரு விதிகளை பார்க்கலாம் வாங்க. இந்த உலகம் நல்லவங்களுக்கு அல்ல, புத்திசாலிகளுக்கு தான். அப்பாவித்தனமாக இருந்தால் உன்னை எல்லோரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் புத்திசாலியாக மாறினால் உன்னை எல்லோரும் மதிப்பார்கள். இன்று உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் சாணக்கியர் கூறிய 7 விதிகளை நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் வாங்க. விதி 1, எல்லோரையும் நம்பாதே. அப்பாவிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எவராவது சிரிச்சா உடனே நம்பிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. யார் முன்னால் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களோ அவர்களை பின்னால் உன்னை துரோகம் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் எல்லோரையும் நம்பி தன் பணத்தை நண்பனிடம் கொடுத்தான். ஒரு நாள் அந்த நண்பன் மறைந்தான். நம்பிக்கை நல்லது, ஆனால் கண்மூடி நம்புவது முட்டாள்தனம். விதி 2, உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே. உன் பலவீனம்தான் உன் எதிரியின் ஆயுதம். அப்பாவிகள் என்ன பண்ணுவாங்க? தங்களோட பிரச்சனைகளை எல்லோரிடம் சொல்லுவாங்க. அதே விஷயத்தை பிறகு அவர்களே உன்னை கீழே தள்ள பயன்படுத்துவாங்க. நீ வேலை தேடுன்னு சொன்னால் ஒருத்தன் உன்னை ஊக்குவிப்பான், மற்றொருத்தன் உன்னை அவமானப்படுத்துவான் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 3, உண்மையை எல்லா இடத்திலும் பேசாதே. எல்லா இடத்திலும் உண்மையை பேசுவது வாழ்க்கையே அழிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், சரியான நேரத்தில் சொன்ன உண்மைதான் வெற்றி தரும். ஒரு மனிதன் எல்லா இடத்திலும் உண்மை பேசினான், ஆனால் அதனால் அவன் வேலை இழந்தான். உண்மை மட்டும் போதாது, அதை எப்போதும் சொல்லணும் தெரியுமா என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 4, உன் திட்டத்தை யாரிடமும் சொல்லாதே. அப்பாவிகள் திட்டத்தை ஆரம்பிக்க முன்னே சொல்லிடுவாங்க. புத்திசாலிகள் முடிந்த பிறகுதான் காட்டுவாங்க. ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தான், ஆனால் ஒருபோதும் ஆரம்பிக்கல. மற்றொருத்தன் அமைதியாக வேலை பண்ணி ஒரு நாள் பெரிய வெற்றியாளன் ஆனான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 5, எல்லோரிடமும் நல்லவனாக இருக்காதே. எல்லோரிடமும் நல்லவனாக இருந்தா நீயே உன்னை இழந்துடுவாய். சில சமயம் கடுமையாக இருக்கணும். ஒரு மேலாளர் எல்லோரிடமும் நல்லவனாக இருந்தான், அதனால் யாரும் அவனை மதிக்கல. ஒரு நாள் கடுமையாக நடந்துக்க ஆரம்பித்தான், அப்போதுதான் மதிப்பு கிடைச்சிது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 6, வாயை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். அதிகமாக பேசுகிறவங்க எப்போதும் பிரச்சனையில் விழுவாங்க. அமைதியானவங்க எப்போதும் மேலே போவாங்க. ஒரு மனிதன் எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டான், பிறகு அவனையே எல்லோரும் சிரிச்சாங்க. நினைவில் வை, அமைதி சக்தி என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 7, பயம் இல்லாமல் முடிவு எடு. அப்பாவிகள் எப்போதும் பயப்படுவாங்க, புத்திசாலிகள் ஆபத்தை கூட சந்திப்பாங்க. ஒரு இளைஞன் பயத்தால் வாய்ப்பை விட்டான், மற்றொருத்தன் துணிந்து முயன்றான், அவன் வெற்றியும் அடைந்தான். வாழ்க்கை ஒரு போர். பயமுள்ளவன் தோல்வி, துணிவு உள்ளவன் வெற்றி அடைவான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இறுதியாக, நீ இப்போ என்ன மாதிரியானவன்? எல்லோரையும் நம்புகிற அப்பாவியா அல்லது யாரையும் புரிஞ்சு நடத்துகிற புத்திசாலியா? இன்றே ஒரு முடிவு எடு. நான் இனிமேல் அப்பாவி இல்லை, புத்திசாலி. அந்த ஒரு முடிவு தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. இந்த சாணக்கியர் கூறிய இந்த 7 முக்கிய ரகசியத்தையும் முழுமையாக கடைபிடிங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்பாவித்தனத்தை விட்டு புத்திசாலியாக மாற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ் கிடையாது, என்னோடய ஓன் வாய்ஸு. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம்.